ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ், நாட்கோ ஃபார்மாவோட Q2 FY26 ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. அதை பற்றின அப்டேட் என்னன்னு நம்ம அவங்க இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷன் வழியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நான் அவங்களோட ஏர்னிங்ஸ் காலை ஃபுல்லாக கேட்டுட்டு இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அவங்களோட Q2 FY26ஓட கீ பிஸ்னஸ் அண்ட் கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஹைலைட்ஸ் என்னன்னு பார்ப்போம். அவங்க டோட்டல் ரெவென்யூ Q2 FY26ல் 14,630 மில்லியன், ஃபார்மா எக்ஸ்போர்ட் ஃபார்முலேஷன்ஸே அதில் 11,470 மில்லியன், டொமஸ்டிக் ஃபார்முலேஷன்ஸ் 1,054 மில்லியன். ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டேக்ஸ், டெப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன் எபிட்டா வந்து 6,792 மில்லியன், அதாவது 679 crores. எபிட்டா மார்ஜின் வந்து 46.4%. இது ஆக்சுவலாக கொஞ்சம் டிக்ளைன் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் Q2 FY26ல் 5,179 மில்லியன், 517 crores வந்து அவங்க இந்த குவார்ட்டரில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. Earnings per share for Q2 FY26 28.94 rupees per share. இது குவார்டர் ஆன் குவார்டர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, பட் இயர் ஆன் இயர் டிக்ளைன் ஆயிருக்கு. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் வந்து 6,137 மில்லியன், 613 crores. அவங்க நெட் கேஷ் ஆஸ் ஆஃப் 30th September 2025 39,030 மில்லியன், அதாவது 3,900 crores கிட்ட அவங்க கேஷாக வந்து ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கோன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் Q3ல தான் அவங்களோட ஆட்காக் இன்கிரமோட அக்விசிஷனுக்கான பே அவுட்டை அவங்க கொடுத்துருக்காங்க. நான் இப்போ தான் அது ஏர்னிங்ஸ் காலையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவங்க 1,600 crores கிட்ட ஆட்காக் இன்கிரம் பே அவுட் பண்ணியிருக்காங்க. 400 crores கிட்ட டெட்டாக வந்து அவங்க வாங்கிட்டு இந்த கம்ப்ளீட் டிரான்சாக்ஷனை பண்ணியிருக்காங்க. அது தவிர அவங்களுக்கு சில ட்ரேட் ரிசீவபிள்ஸ்லாம் வர வேண்டியதாக இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது கரண்ட்டாக அவங்கக்கிட்ட 2,700 to 2,900 crores கிட்ட கேஷாக வச்சுருக்குன்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ரெவென்யூ பேக்கப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். API ரெவென்யூ 539 மில்லியன், Q2 FY25ல 496 மில்லியனாக இருந்திருக்கு, Q1 FY26ல 526 மில்லியனாக இருக்குது. ஸோ குவார்டர் ஆன் குவார்ட்டர் அண்ட் இயர் ஆன் இயர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இது வந்து ஒரு ஸ்மால் பார்ட் ஆஃப் தேர் பிஸ்னஸ் தான். ஃபார்முலேஷன் எக்ஸ்போர்ட்ஸ் தான் அவங்களோட சிக்னிஃபிகண்ட் போர்ஷன் ஆஃப் த பிஸ்னஸ். குவார்டர் ஆன் குவார்ட்டர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, பட் இயர் ஆன் இயர் ஒரு சின்ன டிக்ளைன் இருக்குது, 11,470 மில்லியன். ஃபார்முலேஷன் டொமஸ்டிக் பார்த்திங்கன்னா இயர் ஆன் இயர் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, பட் குவார்டர் ஆன் குவார்ட்டர் ஸ்லைட்டாக வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. 1,054 மில்லியன், அதாவது 100 கோடி கிட்ட அவங்க ஃபார்முலேஷன்ஸ் இன் டொமஸ்டிக் மார்க்கெட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக ஃபார்முலேஷன்ஸ் ரெவென்யூவே 12,524 மில்லியன். கிராப் ஹெல்த் சயின்சஸ் டிவிஷன் வந்து 524 மில்லியன், அதாவது 52 கோடி பண்ணுது. இந்த கிராப் ஹெல்த் சயின்சஸ் சப்சிடரியை அவங்க டிமர்ஜ் பண்ணி ஒரு தனி ஸ்டாக்காக ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட கொடுக்க போகிறதா போர்டு கிட்ட அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. பட் இந்த ப்ராசஸ்லாம் நடக்க கண்டிப்பாக கொஞ்சம் நாட்கள் ஆகும். அப்புறம் அதர் ஆப்ரேட்டிங் அண்ட் நான் ஆப்ரேட்டிங் இன்கம் பார்த்திங்கன்னா 1,043 மில்லியன். ஸோ இந்த அதர் இன்கம் இன்க்ளூட் பண்ணி அவங்க டோட்டல் ரெவென்யூ 14,630 மில்லியன், 1,463 கோடி இந்த குவார்ட்டருக்கு ரெவென்யூவாக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. டிவிஷன் வைஸ் Q2 FY26 பார்க்கும்போது ஆஸ் ஆல்வேஸ் அவங்களோட எக்ஸ்போர்ட் ஃபார்முலேஷன் தான் கிட்டத்தட்ட 78.4% ஆஃப் த ரெவென்யூ, 7.2% வந்து டொமஸ்டிக் ஃபார்முலேஷன், 3.6% வந்து கிராப் ஹெல்த் சயின்சஸ் இதை டிமர்ஜ் பண்ண போகிறாங்க கூடிய விரைவில். APIயில் 3.7%, அதர்ஸ்ன்னு சொல்லிட்டு 7.1% இருக்குது. H1 FY26லையும் மோர் ஆர்லெஸ் இந்த நம்பர்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு தான் வராங்க. இப்போ அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெவென்யூ குவார்டர் ஆன் குவார்ட்டர் கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, இயர் ஆன் இயர் ரொம்ப மினிமலாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அவங்க எக்ஸ்பென்சஸ் வந்து இயர் ஆன் இயர் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு, குவார்டர் ஆன் குவார்ட்டர் மோர் ஆர்லெஸ் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ அவங்களோட ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டேக்ஸ், டெப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன் எபிட்டா வந்து இயர் ஆன் இயர் நல்லாவே டிக்ளைனாக இருக்குது, ஏன்னா எக்ஸ்பென்சஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் குவார்டர் ஆன் குவார்ட்டர் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காங்க. அவங்களோட எபிட்டா மார்ஜின் தான் எனக்கு கொஞ்சம் கன்சர்னிங்காக இருக்குது. பட் அவங்க ஏர்னிங்ஸ் கால் அவங்க சொன்னது என்னன்னா நெக்ஸ்ட் ஃபியூ குவார்ட்டர்ஸ்க்கு மார்ஜின்ஸ் கொஞ்சம் அஃபெக்ட் ஆக தான் செய்யும். FY27க்கு அப்புறம் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் மறுபடியும் சூப்பராக இருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம முக்கியமாக அவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்துடலாம். குவார்டர் ஆன் குவார்ட்டர் ஸ்லைட்டாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு, இயர் ஆன் இயர் நல்லாவே டிக்ளைன் இருக்குது. அவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மார்ஜின்ஸ், அதாவது நெட் ப்ராஃபிட் மார்ஜின்ஸ் வந்து 35.4% இருக்குது, இயர் ஆன் இயர் நல்லாவே டிக்ளைன் இருக்குது, குவார்டர் ஆன் குவார்ட்டர் ஒரு மினிமலான இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காங்க. அவங்களோட ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 28.94, குவார்டர் ஆன் குவார்ட்டர் கிட்டத்தட்ட 7 to 8% இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, பட் இயர் ஆன் இயர் நல்லாவே டிக்ளைன் இருக்குது. இப்போது நம்ம அவங்களோட கீ ப்ராடக்ட் பைப்லைன் என்ன இருக்குன்னு பார்ப்போம். அவங்க பைப்லைனில் பேராஃபோர்ஸ் நிறையா ஃபைல் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் டு ஃபைலில் கிட்டத்தட்ட 20 ப்ராடக்ட்ஸ்க்கு மேலே வச்சுருக்கோன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிலது வந்து அப்ரூவும் ஆயிருக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த எவர்ஸ்டி பார்த்தோம்ல, ரிஸ்டிப்ளாமோட ஓரல் சொல்யூஷன், ராஷ்ங்கிற மிகப்பெரிய ஃபார்மாசூட்டிக்கல் ஜெயண்ட் கிட்ட அவங்க கோர்ட்டில் ஒரு கேஸ் நடத்தி இந்த ரிஸ்டிப்ளாமோட ஜெனரிக் வெர்ஷனை விற்கலான்னு இப்போ தான் வந்து அப்ரூவல் வாங்கியிருக்காங்க.
அது தவிர அவங்களோட ஒசம்பிக்கோட செமிக்ளூட்டேட் பென் வெர்ஷன் வந்து ஆல்ரெடி அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. இவங்களோட பைப்லைன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் இந்த ஸ்லைடை பாஸ் பண்ணி ஒரு தடவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏர்னிங்ஸ் காலில் நாட்கோ ஃபார்மோட மேனேஜ்மெண்ட்டுமே இந்த பைப்லைன் பற்றி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்காங்க. முக்கியமாக செமிக்ளூட்டேட்டில் அவங்க கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. டொமெஸ்டிக்கில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கிறத அவங்க பிலீவ் பண்ணுறாங்க. பட் யூஎஸ் மார்க்கெட்டில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகிறதுக்கு இன்னும் சில வருஷங்கள் ஆகும். அங்கே எப்போ பேட்டர்ன் முடியுதோ அப்போ தான் இவங்களோட ஒசம்பிக் அண்ட் வீகோவியோட ஜெனரிக் வெர்ஷன்ஸை அவங்க சேல் பண்ணலாம். பட் இவங்க ஃபர்ஸ்ட் ஃபெயில் மூலயமா எக்ஸ்க்ளூசிவிட்டி வாங்கியிருக்கறனால இவங்க மட்டும்தான் வந்து அந்த ப்ராடக்ட்ஸை குறிப்பிட்ட டைமுக்கு 180 டேஸ்க்கு சேல் பண்ணுவாங்க. அந்த டைமில் இவங்க ரெவென்யூ சிக்னிஃபிகண்ட்டாக பூஸ்ட் ஆகும். 2 குவார்ட்டருக்கு வந்து ஃபினாமினலான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இவங்களோட ப்ராடக்ட் வந்து நிலைநாட்டிக்க முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் பெரியநிலையில் அவங்களுக்கு கொஞ்சம் ரெவென்யூ பூஸ்ட் கிடைக்கும். அதை தவிர அவங்க கொஞ்சம் மைனர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அங்கங்கே பண்ணிகிட்ருக்காங்க. இஜெனசிஸ்னு ஒரு பயோடெக்னாலஜி கம்பெனி, அப்புறம் அட்வான்ஸ் செல்லுலார் இன்ஜினியரிங் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணுற ஒரு ஜீன் தெரப்பி பேஸ்ட் கம்பெனி செலோஜன் தெரப்பியூட்டிக்ஸுங்கிற கம்பெனி, அப்புறம் ஐஸ்டம் இவங்க செல் தெரப்பி கம்பெனி, அப்புறம் ஸ்டெரோ தெரப்பிட்டிக்ஸுங்கிற கம்பெனி மெட்டபாலிக் டிசீசஸை தெரப்பி மூலமாக க்யூர் பண்ணுற ஒரு கம்பெனி, அப்புறம் நாட்கோ ஃபார்மா அவங்களோட ஹோன் ஹெட் அண்ட் நெக் கேன்சருக்கு ட்ரீட் பண்ணுற ஒரு ப்ராடக்ட்டையும் டெவலப் பண்ணிட்டு வராங்க. இது எல்லாமே செல் அண்ட் ஜீன் தெரப்பி கீழே வர அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இது உடனே நாட்கோ ஃபார்மாவோட பர்ஃபார்மன்ஸை பூஸ்ட் பண்ணாது. பட் ஃப்யூச்சரில் ஜீன் எடிட்டிங், ஜீன் தெரப்பி, செல் ரெஜுவினேஷன்லாம் வந்து மிகப்பெரிய ஃபீல்ட்ஸாக இருக்கும். ஃப்யூச்சரில் இவங்களுக்கு நிறையா ஸ்கோப் இருக்கும். பட் இட் இஸ் வே இன் டு த ஃப்யூச்சர். இப்போவே நம்ம இதுக்கு எக்ஸைட் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ நம்ம நாட்கோ ஃபார்மாவோட இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷனை ஃபுல்லாக பார்த்துட்டோம். நாட்கோ ஃபார்மாவோட பர்ஃபார்மன்ஸ் இப்போ மட்டும் இல்லை, நெக்ஸ்ட்டு 2-3 குவார்ட்டர்ஸ்க்கும் சப்டியூடாக தான் இருக்கும். அவங்களோட செமிக்ளூட்டேட் டொமெஸ்டிக் மார்க்கெட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்களோட எவர்ஸ்டிங்கிற ரிஸ்டிப்ளாமோட ஓரல் ஜெனரிக் வெர்ஷனுமே வந்து ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு பிலீவ் பண்ணுறாங்க. அவங்களோட ஏர்னிங்ஸ் காலை நான் நல்லா கேட்டேன். அவங்க இன்வெஸ்டர்ஸை கொஞ்சம் பேஷண்ட்டாக வெயிட் பண்ண சொல்கிறாங்க. கண்டிப்பாக இவங்க டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற ஒரு மேனேஜ்மெண்ட் தான். இவங்க பர்ஃபார்மன்ஸ், இவங்க பைப்லைனில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வச்சு ஃப்யூச்சரில் எப்படி இருக்குன்னு நம்மளால் ஓரளவுக்கு கணிக்க முடியுது. நாட்கோ ஃபார்மா இஸ் அண்டர் வேல்யூட். அட் த சேம் டைம் நாட்கோ ஃபார்மாவில் சில விஷயங்கள் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அவங்க அண்டர் வேல்யூடாக தான் இன்னுமே கொஞ்சம் நாட்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஏன்னா இவங்களோட ஏர்னிங்ஸை சிக்னிஃபிகண்ட்டாக பூஸ்ட் பண்ணுற மாதிரி இவங்களுக்கு ஒரு பிளாக் பஸ்டர் ட்ரக் இன்னும் கிடைக்கல. நாட்கோ ஃபார்மாவோட சிஇஓ பேசும்போது அவர் சொன்னது முக்கியமாக என்னென்னா, வி ஆர் அ கான்ஸ்டன்ட்லி இன்னோவேட்டிங் கம்பெனி. அவங்க கான்ஸ்டண்ட்டாக வந்து வேர்ல்டில் எந்தெந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நல்லா விற்பனை ஆகுதுங்க ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே வராங்க. அதோட ஜெனரிக் வெர்ஷன்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு இவங்க சில எக்ஸ்க்ளூசிவிட்டி ரைட்ஸ் வாங்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு அதில் எது பிளாக் பஸ்டர் ட்ரக்காக மாறும்னே எங்களால் கணிக்க முடியாது. பட் கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் ட்ரக்ஸ் சிக்காமல் போகாது. எல்லா ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸுமே இந்த மாதிரியான பிளாக் பஸ்டர்ஸ்க்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. நாங்கள் அப்படிப்பட்ட பிளாக் பஸ்டரை கூடிய விரைவில் பிடிப்போம், ஃப்யூச்சர்லையும் அப்பப்போ பிடிச்சிட்டே இருப்போங்கிறத அவர் ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருக்காரு. உங்களுக்கு நாட்கோ ஃபார்மோட ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் வேணும்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். புதுசாக அவங்களோட ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்திருக்கு. அவங்களோட இபிஎஸ்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. உங்களுக்கு ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ஒரு அப்டேட்டட் ப்ரைஸ் ப்ரெடிக்ஷனை உங்களோட அப்கமிங் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால், ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.